பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் தரித்திருக்கிற அனைவரையும் MMJ மூலமாக இந்த ஹெவன் டிவி வாயிலாக மறுபடியும் இந்த அழகான ஆயத்த ஜெபத்துக்கு அழைப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ரியலாகவே ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற தகப்பன். நாம் கிடைக்கிற நேரங்களில் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அப்பாவை ஸ்தோத்திரிக்க, அப்பாவை மகிமைப்படுத்த, அப்பாவோடு பேசி நம்முடைய எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ண ஒரு நல்ல வாய்ப்புகளை நமக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த உலகம் தர முடியாத பெரிய ஒரு சான்ஸ். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இவ்வளோ பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய கவலைகளையும் அவருடைய கஷ்டங்களையும் அவருடைய சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணதுக்கு எந்த மனுஷனுக்கு கிடைக்காது. உண்மையான ரியலான மனுஷன் கிடைக்காது. ஆனால் நம்முடைய எல்லாவற்றையும் ஷேர் பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர். ஒரு அப்பாவை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த மத்தியான வேளையில் இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அப்பா என்று கூப்பிட்டு, சுவாமி இந்த காலை வேலையெல்லாம் உங்களோடு கூட இருந்தீரப்பா, இந்த மத்தியான வேளையில் உடைய சமூகத்தில் வந்து தரித்திருக்கிறோம்ப்பா அப்பா என்று கூப்பிடுறதுக்காக சுவாமி இந்த எலியாவை போல ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாக அப்பா உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகளாக அப்பா முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி சுவாமி வெறும் பேச்சுக்காக அல்ல சுவாமி அப்பா அவன் பாதப்படியில் விழுந்து கிடக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் தாரோம் அப்பனே. அப்பா அப்போது சுவாமி மனுஷன் நினைக்கிறதுக்கு மேலாக நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அநேக ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருவீரப்பா. அதுபோல ஒரு ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று எல்லாரும் அவருடைய பாதப்படியில் அமருவோமா. ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில் சுவாமி எங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு கொஞ்சம் நேரம் கிடைக்கிற அந்த நேரத்தில் நான் அன்னைக்கு கூட நான் ஒரு இடத்துல போகும்போது இப்போ கூட நான் ஒரு இடத்துல ஒரு பீச் பக்கம் போனேன். மத்தியான வேளையில் அந்த இடத்துல நடந்து கொண்டு இருந்த போது எல்லா ஆலயங்களும் நிரம்பி வழிந்து எல்லா பிள்ளைங்களும் அந்த இடத்துல வேலைக்கு போகிறவங்க போகாதவங்க எல்லாம் வேலை முடிந்து வந்தவங்க எல்லாம் ஆலயம் முழுவதும் நிரம்பிடுது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே இருந்தாங்க. அந்த இடம் முழுவதும் ஆண்டோடைய பிரசன்னை நிரம்பி இருந்ததை பார்த்தபோது ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில் எத்தனையோ பேர் கிடைக்கிற நேரங்களை தூக்க கலக்கத்திலோ பொல்லாத வேண்டாத சீரியலில் பார்த்து கொண்டும் புக்ஸ் வாசித்து கொண்டும் நேரத்தை கழித்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த மத்தியான வேளையில் உங்களுடைய பாதத்தில் தரித்திருக்கிறார்களே அப்பா. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர தகுதியாக அவங்கள ஆக்கி கொண்டிருக்கிறாங்களே அப்பா. அப்பாவிடத்தில் நெருங்க ராஜா அப்பா. கொஞ்ச காலம்தான் அந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் செய்திகளும் பயங்கரமான அழிவுகளும் எல்லா இயற்கையின் அழிவுகள் எங்கு பார்த்தாலும் என்னைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் எல்லாம் ஆண்டுடைய வருகை சமீபம் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யுத்தங்களின் சத்தமும் மனிதனுடைய அறிவு பெருகி கொண்டிருக்கிற இந்த நேரங்கள், அன்பில்லாத இந்த நேரங்கள், எங்கு பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமான இந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்தை தரித்திருந்து ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை நீர் எவ்வளவாக ஆசீர்வதிப்பீர் என்று அந்த நேரத்தில் அவங்களோடு கூட அந்த ஜெபத்திலே பங்கு கொள்ள கடவுள் கிருபை செய்தார். அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அந்த மகிழ்கிற அந்த அழகான மத்தியான வேளையில் அந்த மத்தியான வேளையை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறாரே. நம் இந்த ஜெபத்தில் தந்த எல்லாரையும் வந்திருக்கிற அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா.
ஆண்டவரை மறவாமல் எங்களை நினைத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறப்பா. எத்தனை கோடி கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில், எத்தனை கோடி ஜனங்கள் சுவாமி அப்பா வாழ்கிற அந்த தேசத்தில் நீர் மறவாமல் எங்களை நினைத்தீர் ஐயா என்று எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்போம்மா. நான் ஒரு தேசத்துக்கு இடையில போயிருந்த போது, ஒரு மாதங்களுக்கு முன்பாக நான் தேசத்துக்கு போயிருந்த போது, அந்த தேசத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு சின்ன இடம், ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சத்தம் மத்தியானம் 12 மணி 2 மணி வேளையில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்போ நினைச்சோம், நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறோம் கிறிஸ்டியன்ஸ் நினைப்போம். ஆனால் எத்தனை ஆண்டவர் படைத்த எல்லா உலகத்தில் எல்லா தேசங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்குது. நாம் சிறிது கூட நாம் தகுதியற்றவர்கள். மத்தியான வேலை நாம் வேலையில் மும்முரமாக செலுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருக்காக எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை எங்களை அப்படி எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று ஆண்டவரத்தில் வருவோமா. இந்த நேரத்தில் ஒரு அழகான பாடல், மறவாமல் நம்மை நினைத்த தகப்பனை சேர்ந்து பாடுவோமா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இதயத்தின் ஆழங்கள் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இரவும் பகலும் நம்மை நினைத்து இதுவரை நடத்தின அப்பாவை நாம் சேர்ந்து பாடுவோமா. அவரை பாடி அவரை நன்றி நன்றி என்று சொல்லும்போது நம்மை படைத்த தகப்பன் சந்தோஷப்படுவார். இரவும்
மத்தியான வேளையில் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன்னா அவருடைய முகத்தை ஒரு நிமிஷம் பார்க்கும்போது, இசப்பா நாங்கள் என்ன தகுதியப்பா, ஒரு புழுவப்பா, நாங்கள் தூசிப்பா, சாம்பலப்பா, ஒன்றுக்கு தகுதி இல்லாத எங்களை நீ இவ்வளவாக நேசிக்கிறீரப்பா என்று அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது வேற ஒன்றும் வேண்டாம், அரைக்கதவை பூட்டி ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய உலக பிள்ளைய பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் விட ஒரு பெரிய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் எவ்வளோ அன்புள்ள தகப்பன். அந்த அன்புக்கு நம்ம என்ன தகுதி இசப்பா, என்ன தகுதியப்பா? உங்களுடைய ஒரே பேரான குமாரனை கூட சுவாமி நீர் இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்தில் எங்களை நேசித்தீரப்பா. இவ்வளோ பெரிய தகப்பனப்பா, அவங்களுக்கு நன்றி நன்றி நன்றிப்பா. அப்பா அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. அப்பா அநேகத்துக்கு பிரயோஜனமாக சுவாமி இந்த ஹெவன் டிவி ஊழியப்பா, நேபாள் ஊழியத்தை ராஜா நீர் ஆசீர்வதிக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்கணும்ப்பா. அப்பா அது வெறுமையாக போகக்கூடாதப்பா. அங்கே விதைக்கிற ஒவ்வொரு வசனங்களும் பிரயோஜனப்படணும் கர்த்தாவே, ஒவ்வொரு வசனங்களும் பிரயோஜனப்படணும்ப்பா. ஒவ்வொருத்தரும் அநேக மக்கள் அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்கிற ஊழியமாக கர்த்தாவே அந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய தேசமாக மாறணும் கர்த்தாவே. நீர் ஆசீர்வித்து கொண்டிருக்கிறபடி ஸ்தோத்திரம் அப்பனே. இல்லை வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை என்ன வேலை செய்தாலும் சுவாமி அது உம்முடைய நாம மகிமைக்காகவே அவர்கள் செய்கிறார்களப்பா. ஒவ்வொரு குடும்பமாக நீர் ஆசீர்வதியப்பா, ஆசீர்வதியப்பா. இதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியப்பா, ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் எலியாவை போல ஒரு தாழ்மை உள்ளவர்களாக ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. இந்த மத்தியான வேளையில் எங்களை நாங்களே சோதித்து பார்க்கணும்ப்பா. எங்களுக்கு முடிந்த அளவுப்பா எலியாவை போல சுவாமி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ற உரிமையோடு அப்பா அவன் பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஆண்டவரத்தில் கேட்கிற ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தலை முழங்காலில் படத்தக்கதாக குனிந்து தாழ்மையோடு ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக அந்த எலியா அந்த பிள்ளை மேல் விழுந்து கிடந்து ஜெபித்தான் என்று சொன்னது போல ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையோடு விழுந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். எலியா ஒரு சாதாரண சோதனை கூட சகிக்க முடியாதபடி ஒரு சூறை செடியின் கீழே ஒழித்து கொண்டிருந்த எலியா கூட தான் என்னை எடுத்துக்கொள்ளும் போதும் என்று சொன்ன எலியாவை கூட ஆண்டவர் தன்னோடு அவன் மரணத்தை காணாதபடி அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்து அவரை சந்தோஷப்படுத்தினார். எவ்வளோ பெரிய தகப்பன், எவ்வளோ பெரிய தகப்பன். அந்த தகப்பனுக்கு முன்பாக இந்த சிறிது நேரம் அவரை பற்றி யோசிப்போம், சிந்திப்போமா. ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கும்போது, ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஜெபிக்கும் போது நாம் எப்படி ஜெபிக்கணும்? நம்மளுடைய மனதோடு மட்டும் அல்ல, நம் உடம்பிலே நம் கடவுள் தந்த இந்த உடம்பையும் அவருக்கு முன்பாக தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த நேரத்தில் சிறிது நேரம் எலியா ஜெபித்த அந்த எப்படி ஜெபத்தை பற்றி சிறிது நேரம் நாம் சிந்திப்போமா. யாக்கோபு 5:17-18 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபு 5:17-18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது எலியா மூலம் பெரிய ஒரு எழுப்புதலை இந்த உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். எலியா கருத்தாய் ஜெபித்த அவர் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் அவன் மூலமாக வெளிப்படுத்தினார். அவருடைய ஜெபத்துக்கு இணையாது ஒன்றுமே இல்லை. இந்த மத்தியான நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இது என்னது சும்மா இப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ, இல்லை. அந்த ஜெபத்துக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ நேரம் 24 hours நம்ம பாடுபடலாம். ஆனால் 1/2 மணி நேரம் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த ஜெபத்திற்கு இணை எதுவுமே கிடையாது. நாம் ஜெபிக்கும் போது நாம் பரிசுத்தம் என்று ஆண்டவத்தில் கேட்கும்போது ஆண்டவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். ஜெபிக்கிறவனால் எந்த சத்ருவும் அவன் கிட்ட வர முடியாது, எந்த சத்ருவும் போராட்டங்களும் அவன் பக்கத்தில் வர முடியாது. அதில் வல்லமை எடுத்து ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஜெபிக்கும் போது ஜெபத்தை போல ஒரு ஆயுதம் அந்த உலகத்தில் கிடையாது என்பதுக்கு அநேக வாசனங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு நம் ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது, கருத்தாக ஜெபிக்கும் போது, வல்லமையாக ஜெபிக்கும் போது, மனதுருகி ஜெபிக்கும் போது, ஆண்டவரத்தில் கேட்டு ஜெபிக்கும் போது, பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். நம் ஜெபத்தை
பேருக்காக இந்த நேரத்தை தாண்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கவே கூடாது. நாம் கற்றுத்தந்த சின்ன வசனங்களை நாம் சொல்லி ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரத்தை போராடி ஜெபிக்கிற ஒரு இதயத்தை ஆண்டவரத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இது எனக்கு வேணும் என்று எப்படி ஒரு பிள்ளை அப்பாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுமோ அதுபோல் நாம் அப்பாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான வல்லமை ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து அவருடைய முகத்தை பார்த்து நமக்காக பாடுபட்ட இயேசப்பாவின் முகத்தை பார்த்து அவருடைய கருத்தை பிடித்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரை முப்புரி நூல் அறாது என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா எங்களுடைய 2 கரத்தை உம்முடைய கரத்தோடு ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் மூலம் செய்வார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. எலியா ஒரு பெரிய ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் அந்த மறுரூப மலையிலே பிரசன்னமான போது கூட எலியாவும் மோசேயும் மட்டுமே இறங்கி வந்து கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தார்கள் என் வசனத்தின் மூலம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் அப்படிப்பட்ட பரிசுத்தவான் கூட தான் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி ஜெபித்தான் என்று ஒரு சில நேரம் ஒரு சில நிமிஷங்கள் நாம் தியானிப்போமா? அவர் நின்று கொண்டு எலியா ஜெபித்த ஜெபத்தில் ஃபர்ஸ்ட் அவர் நின்று கொண்டு ஜெபித்த ஜெபம். கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். 1 ராஜாக்கள் 17:1. அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று தைரியமாக சொல்கிறான். நாம் நிறைய இடத்துல நம்ம ப்ரே பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நமக்கு பெரியமில்லாதவங்க நம்ம கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. நம்ம மனதில் ஒரு தப்பு கூட நினச்சிருக்க மாட்டான். ஆனால் அவங்க நமக்கு எதிரியாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேண்டி நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிப்பதே ஆண்டவர் விரும்புகிறார். நீ மனம் திரும்பி ஆண்டோடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி தான் நாம் ஜெபிக்கணுமே தவிர அவருக்காக எதிராக ஒரு நாளும் ஜெபிக்கக்கூடாது என்பதற்கு இந்த இடத்துல கூட அவர் என்ன சொல்கிறான்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று. அவருக்கு ஜீவனை கொண்டு ஆண்டவர் எப்படி கடைசி நிமிஷத்தில் கூட அவரை இப்போ காட்டி கொடுக்குற அந்த யூதாஸ் காரியத்தை கூட அவர் சிநேகிதனே தான் கூப்பிட்றாரு. அவனை கூட அவர் வெறுக்கலை. முத்தத்தினாலேயா என்ன காட்டி கொடுக்குறான்னு கேட்குறாரு. எவ்வளோ அன்பான தகப்பன். அந்த தகப்பனை போல் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நம்ம எப்பவும் நம்ம என்னென்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும். நம்ம காலம் எழும்பி ஆபிரகாம் லிங்கன் அவர் காலமே எழும்பினோன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பெரிய அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம். அவருக்கு முன்பாக வேலைக்கு அவரை காத்து கொண்டிருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம், அவர் ஒரு ஆள்கிட்ட பேசி தான் வெளியே வருவார். அந்த ஆள் யார்? அந்த மனிதர் யார்? அவர் என்ன எல்லாரும் கேட்பாங்களாம். இந்த உலகத்தையே படைத்த அந்த தகப்பனுக்கு முன்பாக நின்றுட்டு தான் அவர் வெளியே வருவார்னு. அவருடைய நாட்கள் எல்லாம் ஒரு பெரிய தேசம் முழுவதும் பெரிய ஒரு அமைதல் உண்டாயிற்றுன்னு நம்ம வாசிக்க முடியும். அப்போ உள்நாட்டு கலவரங்கள் எல்லாம் குறைஞ்சி அமெரிக்கா ஒரு செழிப்படைந்த நேரம் அந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து ஜனாதிபதியாக இருந்த காலம். ஏன் என்று நாம் கேட்டு பார்க்கும்போது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி வாசித்து பார்க்கும்போது அவர் ஜெபிக்கிற மகனாக இருந்தார். அவருக்கு முன்பாக நின்று கொண்டு முழங்காலில் நின்று கொண்டு அவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் இந்த நாளுக்கு புறப்பட்டு செல்கிறேன் சுவாமி, நீர் என்னோடு வரணும் அப்பா, நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி தரணும்னு அவர் வெளியே புறப்பட்டு போகும்போது ஆண்டோடைய பிரசன்னம் அவரை வழி நடத்தி கொண்டே இருந்ததான். அதுபோல் ஒவ்வொரு பேர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம் யாருக்கு முன்பாக நான் தலைகுனிய அவசியமே இல்லை. தானியேல் வந்து பார்வோன் அரண்மனையில் இருந்த எந்த மந்திரவாதியோ மோசையை எதிர்த்து நிற்க முடியவில்லை. நம்ம பைபிளை வாசித்து பார்க்கும்போது ஏனெண்டா மோசே வந்து தேவனுக்கு முன்பாக நின்றபடியால் அவனுக்கு முன்பாக எந்த மந்திரவாதியோ எதிர்த்து நிற்க முடியவில்லை. தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு 3 வேளை அவன் ஜெபித்து கொண்டு அவன் வெளியே வந்தபோது அவனுக்கு தானியேலுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. எந்த ஞானிகளுக்கும் அவனுக்கு இணையாய் யாரும் இருக்க முடியவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அவருக்கு முன்பாக நின்று கொண்டு செல்லும் போது ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம வெட்கப்படுத்தவே விட மாட்டார். ஸ்தேவான் பேசிய ஞானத்தையும் ஆவியும் யாராலும் எதிர்த்து நிற்கக்கூடாமல் போயிட்டு வசனத்தில் அப்போஸ்தலர் 6:10 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாம் வெளி உலகத்துக்கு செல்லும் போது எந்த பொல்லாத மனுஷனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். என்னுடைய காலேஜில் அநேக ப்ராப்ளம்ஸ் வரும், அவசியம் இல்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன் இப்படி நடந்ததுன்னு கூட நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல கூட நிற்பதற்கு அடியாளாகி தூசியாக எனக்கு கூட ஆண்டவர் அந்த நேரத்தில் ஞானத்தை தருவார். எவ்வளோ வெரிஃபிகேஷன்ஸ் வரும். ஆனால்
ஆண்டவரே நான் இதை எப்படி செய்யணும், நான் தனியாக இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நீ இந்த இடத்துல நீர் எனக்கு உதவி செய்யணும்ப்பா, எப்படி பேசணும், இதை எப்படி சால்வ் பண்ணணும் இந்த ப்ராப்ளம்னு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன். நான் மனுஷன்ட்டு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் ஞானத்தை தருவார். அந்த இடத்துல அந்த கலவரம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்கி தருவார்னா ஆண்டவரோடு நம்ம நிற்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு அந்த நிற்கும்போது ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது அழகாக வாசிக்கலாம். அந்த யோசுவாவின் வாக்குக்கு கீழ்ப்படிந்து எது நின்றுச்சுன்னா அந்த சந்திரனோ சூரியனோ அப்படியே தரித்து நிற்கவில்லையா? இவ்வளோ பெரிய அதிசயம். இந்த இப்போ சேட்டலைட்டில் ஒருத்தங்க பிள்ளைங்க அனுப்பிடுறாங்க, ஆனால் அவங்களால திரும்ப கொண்டு வர முடியலை, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு வாக்கு ஆண்டவருக்கு பிள்ளை என்பதை எப்படி நிரூபிச்சுறான்னா அந்த சந்திரன் சூரியன் அப்படியே தரித்து நிற்குது. இவ்வளோ பெரிய வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த வல்லமையை தரித்து கொள்வதற்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். எப்படி ஜெயிக்கணும்னா ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, நீர் எனக்கு சொல்லித்தாரோன்னு சொல்லி அவர் சமூகத்தில் தரித்து நிற்கும்போது எலியாவை போல எப்படிப்பட்ட காரியங்களையும் நாம் செய்ய முடியும் என்பதற்கு ஆண்டவர் முதலில் சொல்லி கொடுக்கிறார். அடுத்து அவர் நின்று கொண்டு ஜெபித்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு அவன் வாழ்க்கையை ஆரம்பித்தபடியால் அவனுடைய வாழ்க்கையில் ஜெபமாக இருந்தது. அடுத்தபடியாக முகம் குப்புற விழுந்து ஜெபித்த ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அவர் சாரிபாத் விதை அவருக்கு கஷ்டமான அந்த பீரியடில் தண்ணியெல்லாம் இல்லை, அவரே தான் அந்த டைமில் மழை பெய்யாது இருக்க சொல்லி ஜெபிக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த கஷ்டமான பீரியடில் அவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த சாரிபாத் விதவையோட பிள்ளை இறந்து போகுது. அந்த நேரத்தில் அவர் போய் அந்த பிள்ளைக்கு மேலே விழுந்து அவர் ஜெபிக்கிறார். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 1 ராஜாக்களை நம்ம வாசித்து பார்க்கலாம். அதுபோல் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிற ஆண்டவர் கூட கெத்செமனே தோட்டத்தில் முகம் குப்புற ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண்கிறோம். யோசுவா முகம் குப்புற விழுந்து ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். மனோவாவும் அவருடைய மனைவியும் முகம் குப்புற விழுந்து ஆண்டோடைய சமூகத்தில் நாம் அபுதாபி போன்ற நகரங்களுக்கு நாம் செல்லும் போது அவருடைய ஆலயங்கள் அவங்களுடைய மாஸ்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அவருடைய பிள்ளைகளும் அந்த மக்கள் எல்லாரும் குப்புற விழுந்து ஜெபிக்கிற ஒரு காட்சியை பார்க்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக அவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அவரை படைத்து கடவுளுக்கு முன்பாக அப்படி முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். ஆனால் நம்ம அநேகர் நிர்விசாரமாக ஆலயங்களில் சென்றால் கூட காலில் ஷூவும் போட்டுட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிற விதம் வேறு, நம்ம மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணணும்னு அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்கிற விதம் வேறு, அதெல்லாம் ஆண்டவர் விரும்பவே மாட்டார். நம்ம எப்போதும் ஆண்டவரோடு தாழ்மை உள்ள ஜெபத்தை ஜெபிக்க ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிற தாழ்மையோடு அவரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அந்த இடத்துல கூட எவ்வளவு மகளை கொண்டு வர்றாங்க, 400 விதவின் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புறாரு, எல்லாம் உயிரோடு எழுப்புறாரு, அது ஆண்டவர் உயிரோடு எழுப்புறாரு. அதே மாதிரி ஒரு வல்லமையை எலிசாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். சாரிபாத் விதவையின் பிள்ளையை ஆண்டவர் அவர் எழுப்புறாரு. அதை பார்த்த எலிசா சூனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். இதே வல்லமை இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேரோ எவ்வளோ பேர் ஆண்டவருக்காக நம்ம எழும்புகிறோம். ஆண்டவர் இந்த வல்லமையை எங்களுக்கு தாரோன்னு கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்துல உலக மனுஷனா ஒரு புத்தர்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டாராம், ஒரு இறந்து போன ஒரு பையனை கொண்டு போய் இந்த பையனை எனக்கு உயிரோடு எழுப்பித்தாங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாராம், சாவு இல்லாத வீட்டிலேருந்து ஒரு கடுகை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னாராம். ஏன்னா சாவு இல்லாத வீடே கிடையாது. அந்த இடத்துலேருந்து ஒரு கடுகை வாங்கிட்டு வந்துட்டு பார்ப்போம், அப்போ உனக்கு பிள்ளையை நான் சுகாக்கிடுவேன்னு. அவர் உலக மனுஷனால் உயிரோடு யாரையும் எழுப்ப முடியாது. ஆனால் ஆண்டோருடைய கரத்தை நாம் பிடித்து கொண்டு போகுது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு வல்லமை தந்திருக்கிறார். எந்த காரியத்தை செயல்படுத்த எந்த காரியத்தையும் முன்பு நடத்தத்தக்கதான வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் பலிபீடத்தில் அருகே ஜெபித்த ஜெபம், ஆண்டோடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டோடைய ஆலயம் பலிபீடம், ஆண்டோடைய பலிபீடத்துக்கு முன்னால் நம்ம எப்போது ஜெபிக்கிற ஒரு விருப்பத்தை நம்ம ஆசை எடுத்துக்கிடணும். ஆண்டவரே உம்முடைய ஆலயம் நீர் எங்களுக்காக கட்டின ஆலயம் அப்பா, நீர் எங்களுக்காக தந்த இடம் அப்பா, அந்த இடத்துல நாங்கள் பலிபீடத்தில் அண்டையில் நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றோன்னு நம்ம ஆண்டவரத்தில் கேட்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மத்தியான வேளையில் இந்த கடற்கரை ஓரமாக போகும்போது பலிபீடத்தின் அருகில் வந்து கடந்து ஜெபிப்பாங்க.
அதிசயமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆண்டவரே உடைய பிரசன் அந்த இடத்துல இருக்குதே, எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களுடைய கணவரை பாதுகாத்துக்கொள்ளும்னு செபிக்கிற சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற இடம் அந்த பலிபீடத்தில் நாம் எப்படி நமக்கு கிடைக்கிற நேரங்களில் அவருடைய ஆலயத்தை நாம் சென்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருக வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அந்த நாட்களில் கூட நம்ம வாசித்திருப்போம். அந்த வசனம் நம்ம வாசிப்போம்னா 1 ராஜாக்கள் 18:36-37 அந்த பலிபீடத்தில் அவனுடைய எலிசாவுடைய பாகால் தீர்க்கதரிசிகளும் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆட்டுக்குட்டியை வைக்கப்பட்டிருக்குது, இவருடைய ஆட்டுக்குட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அந்தி பலி செலுத்து நேரம் வர பாகால் தீர்க்கதரிசிகள் கேட்குறாங்க, எங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்தி பலி செலுத்து நேரம் வர அந்த விக்கிரகங்களுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதில் இருந்தும் கேளாது. அதனால் அவங்க எவ்வளோ சத்தம் போட்டாலும் அவங்களால அந்த பலி அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டோடைய தாசன் அந்த இடத்துல வந்து ஒரு சில நிமிஷத்தில் அந்த பலிபீடத்தை சுற்றியுள்ள அக்கினி சுற்றியுள்ள தண்ணீரையும் அந்த அக்கினி பட்சித்து அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்த பொருளை பட்சித்து போயிட்டு அப்போதுதான் ஆண்டவர் உண்மையான கர்த்தர் என்பதை அந்த நேரத்தில் வெளிப்படுத்த முடிந்தது. அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து இது ஆண்டோடைய கரம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய அதிசயத்தை எலியா செய்தார் என்பதற்கு நாம் பைபிள் மூலமாக நாம் வாசிக்கிறோம். இது போல் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அந்த பீடத்தில் நின்று நாம் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட மந்திரவாதிகளுக்கு முன்பாகவும் எப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனுக்கு முன்பாகவும் நாம் தலை குனிய முடியாது. ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து அந்த இடத்துல அதிசயத்தை செய்வார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக முகம் முழங்கால் படும்படி குனிந்து ஜெபித்த ஜெபம் என்று நாம் வாசிக்க முடியும். போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தலையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து 1 ராஜாக்கள் 18:42 வாசிக்கிறோம். தன் முகம் முழங்கால் படியிட்டு அதுக்கு மேலே பணிந்து குனிந்து ஜெபித்தார். ஆண்டவரை நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரோடு நாம் பேசும்போது, பணிந்து குறிந்து தாழ்மையோடு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் நினைத்து பார்க்கும்போது அந்த அவரை வந்து 450 பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக அந்த எலியா நின்றாருன்னா அவர் அந்த பணிந்து குனிந்து ஜெபித்ததுனால அவர் அவ்வளவு தீர்க்கதரிசி அந்த இல்லாத மனுஷனுக்கு முன்பாக கூட அவரால் தைரியமாக ஒரு சிங்கத்தை போல் எழும்பி நிற்க முடிந்தது என்பது சந்தேகமே இல்லை. இதனால நம்ம அந்த இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று தாழ்மையோடு ஜெபித்தது யாருன்னா ஆபிரகாம். தூளும் சாம்பலும், நான் ஒன்றுமே இல்லை இசப்பா, நான் ஒன்றுமே இல்லைப்பா, இந்த சாம்பலாக இருக்கிறேன், நான் தூளாக இருக்கிறேன், என்ன உமக்கு முன்பாக பேச வருகிறேனேன்னு கேட்குற இவ்வளோ தாழ்மையான ஜெபம் ஆண்டு விரும்புகிற ஜெபம், தாழ்மையான ஜெபம். அடுத்த மட்டும் தாவீது என்னை புழுவாக என்றார் சொல்கிறாரு, நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டு பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி பவுல் தன்னை தாழ்த்துறார். ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கன்னு, என்னை தன்னை தாழ்த்தி என் முகத்தை தேடுவீர்களானால் நான் உங்களுக்கு வெளிப்படுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நம்ம தாழ்த்தணும். எந்த அளவு ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, எந்த அளவுக்கு முன்னால் நம்ம முழங்கால் படியிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து கிடந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் மாற்ற வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். இல்லையா, நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருக்கிறார். ஆனால் கூட அவன் வந்து ஒரு பயந்துறான். ஒரு ஆள் என்னை கொண்டு போடுவாங்கன்னு சொன்னோன்னே கூட அவர் சூரிய செடியின் கீழே உட்கார்ந்து ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பயந்த ஒரு மனுஷன் கூட இவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமுள்ள மனுஷனாக மாறினார். அந்த இடத்துல கர்மேல் மலைக்கு மேலே ஏறி நின்று அந்த முழங்கால் படியிட்டு தன்னுடைய முழங்கால் படும்படி ஜெபித்து மழை திரும்ப வரும்படி அவன் கேட்டபோது 7 தரம் முழங்கால் படியிட்டு அந்த தன் முழங்காலில் படும்படி ஜெபித்த போது அவனுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறான், போய் பாரு, வானத்தில் ஒரு கடற்கரையில் உனக்கு ஒரு சின்ன சமுத்திர முகமாய் போய் பார், அங்கே ஒரு சின்ன கையளவு மேகம் எழும்புகிறேன், அங்கே மேகம் எழும்போன்னு சொல்லி அனுப்பி விட்றான். போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், கையளவு மேகம் எழும்புதுன்னு சொல்கிறான். அந்த இடத்துல மழை வருது.
ஆண்டவருக்கு முன்பாக குனிந்து பணிந்து நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அது எவ்வளவு பாடுள்ள மனுஷனாக இருந்த இந்த எலியா கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினது போல இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, புழுக்களாகிய நாங்களப்பா, அப்பா மனுஷரால் நிந்திக்கப்படுகிற மக்கள் நான்ப்பா, ஒரு தூசியாக நாங்களப்பா, சாம்பலான நாங்களப்பா, அப்பா நீர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி தந்துப்பா, இன்னும் அப்பா மக்களை இடத்தில் கொண்டு வருகிற ஆயுதங்களாக எங்களை மாற்று சுவாமி. அப்பா நாங்கள் பெற்ற சந்தோஷம் எங்களோடு இருக்கக்கூடாதப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் உண்மை அறிந்து கொள்ளணும்ப்பா, எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை அறிந்து கொள்ளணும் கர்த்தாவே. நாங்கள் மக்களை ஊழியங்களை நாங்கள் போக விட்டாலும்ப்பா ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளா எங்களை மாற்றும் என்று ஜெபிப்போம்ப்பா. இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை முடியப்பா. மத்தியான வேளையில் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம்ப்பா. அந்த எலியாவை போல எங்களை போல உள்ள பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும்ப்பா உமக்கு முன்பாக நின்றபடியால் அவன் தலை குனிந்தான் அப்பா, உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் தலை நிமிர்ந்து எல்லாருக்கும் முன்பாக நிற்க முடிந்தப்பா. அவருடைய காரியம் ஜெயமாக இருந்ததப்பா. அது போல ஒரு ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரு சுவாமி. அப்பா எப்போது கருத்தாய் ஜெபிக்கிற அப்பா, பேருக்காக இல்லப்பா, கருத்தாய் அப்பா அவருடைய பாதப்படியில் விழுந்து கிடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரு சுவாமி. அப்போது சுவாமி நாங்கள் மக்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருப்போமே அப்பா. எங்களை பாத்திரங்களாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும் அப்பா. நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது மக்களை கொண்டு வரத்தக்கதா எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் என்று அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பனே. பாவங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபங்கள் பரமபிதாவே, ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.